பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று காலை தனது சகோதரருடன் அவர் கையெழுத்திட ஆஜரான நிலையில் தற்போது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார் நம்மோடு விவரங்களோடு. ஆனந்தன், தற்போது செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அசோக் குமாரும் அந்த விசாரணையில் இருக்கிறாரா? என்ன விவரம்? எது தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது? பாலா, முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகா எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து கையெழுத்திட்டு வருகிறார். கடந்த 25ஆம் தேதி முதல் தொடர்ந்து கையெழுத்து வந்த நிலையில சமீபத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகவில்லை. ஏன் ஆஜராகவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். என் மீது ஒரு வழக்கு புதிதாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக சட்ட வல்லுநருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டியதன் காரணமாக என்னால் கையெழுத்திட முடியவில்லை என்று காவல்துறையும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் 2 நாட்கள் ஏன் கையெழுத்திடவில்லை என்பது அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேலும் அவருடன் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே தாவேகா எம்எல்ஏக்கள் பேர வழக்கில் குதிரை பேர வழக்கில் 14 பேரை கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதுல ஒரு சில நபர்கள் ஜாமீன் வெளிவந்திருக்காங்க. 2 பேரை கைது செய்யப்பட்டு புழல் அடைக்கப்பட்டிருக்கு. அவரிடம் பலரிடம் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த விசாரணையுடைய தகவலை மையமாக வைத்து தினந்தோறும் இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியிடமும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில் தான் 2 நாட்கள் வராதன் காரணமாக இன்று அவரிடம் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதை குறிப்பாக 4 கோடிக்கு மேலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க இந்த வழக்குல இது தொடர்பான தகவல் பெறப்பட்டிருக்கிறது. எனவே மற்றவரிடம் பெறப்பட்ட தகவலை மையமாக வைத்து இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது. இது ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் அவர்களிடமும் தொடர்ந்து விசாரணையானது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் இந்த வழக்கு தொடர்பாக அவர் மீது கூடுதலான விவரங்களை சாட்சியங்களாம் திரட்டி அடுத்த சட்ட நகர்வுகளை காவல்துறை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.